நெஞ்சை பதற வைத்த அஜித்தின் ட்ரெஸ், கண்கலங்கி பேசிய வடிவேலு. அஜித் மகள் திருமேனி கூட்டணியில் உருவாகி வரும் விடாமுயற்சி ஷூட்டிங் அர்பைஜானில் நடைபெற்றது. தற்போது இந்த படப்பிடிப்புக்கு பிரேக் விடப்பட்டு இருந்தாலும் சீக்கிரமே மீண்டும் அர்பைஜான் செல்கிறது படக்குழு. லைக்கா தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் விடாமுயற்சி ஷூட்டிங் 60% வரை முடிந்துவிட்டது. இந்த நிலையில் தான் விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு அஜித் கார் ஆக்சிடென்ட் ஆன வீடியோ வெளியானது. அதில் அஜித் டிரைவிங் செய்ய அவரது அருகே ஆரவ் உள்ளார். இருவரும் பயணிக்கும் அந்த கார் தறிக்கெட்டு தாறுமாறாக ஓடி திடீரென சாலையின் ஓரம் தலைக்குப்புற கவிழ்கிறது. விபத்து நடந்ததும் ஆர் யூ ஓகே என ஆரவிடம் அஜித் பதட்டத்துடன் கேட்டார். இது 2023 நவம்பர் மாதம் நடைபெற்ற விபத்தாக இருந்தாலும் இப்போது ஏன் இந்த வீடியோ வெளியானது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. விடாமுயற்சி ஷூட்டிங்கின் போது ரியலாகவே இந்த விபத்தில் அஜித் ஆரவ் இருவரும் பெரிதாக காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என சொல்லப்படுகிறது. ஆக்சிடென்ட் ஆனதும் ஹார்மர் ரக கார் என்பதால் அஜித்தும் ஆரவும் எஸ்கேப் ஆகி விட்டனர். இந்த நிலையில் விடாமுயற்சி படம் டிராப் ஆகிவிட்டதாக அடுத்த தகவல் வெளியாகி வருகின்றன. இது உண்மையில்லை என நிரூபிக்கவே இந்த வீடியோவை படக்குழு வெளியிட்டு உள்ளதாம். கதறி அழுது பேசிய வடிவேலு. நடிகர் வடிவேலு அவர்களை சினிமா துறையின் முதலாக அறிமுகம் செய்தவர் நடிகர் ராஜ்கிரண் தான் என்று பல இடங்களில் சொல்லி கேள்விப்பட்டு இருக்கின்றோம். பலமுறை நடிகர் ராஜ்கிரண் அவர்களை வடிவேலுவை அறிமுகப்படுத்தியது நான் தான் என்று கூறியுள்ளார். பிறகு வடிவேலும் ராஜ்கிரண் தான் அறிமுகப்படுத்தியதாக பல்வேறு பேட்டிகளில் கூறியிருக்கின்றார். வடிவேலு அவர்கள் 1991 ஆண்டு கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் ராஜ்கிரண் நடிப்பில் வெளிவந்த ராசாவின் மனசிலே படத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தின் மூலம் தான் வடிவேலு அவர்கள் மக்கள் மத்தியில் பிரபலமாக அறியப்பட்டார் என்று சொல்லலாம். இந்த படத்தில் தான் வடிவேலுவின் பெயர் ஸ்டைல்ஸ் கார்ட்டில் வந்தது. எனவே இந்த படம் தான் வடிவேலுவின் முதையான சினிமா அறிமுகம் என்றும் கருதப்படுகிறது. இந்த படத்தில் வடிவேலுக்கு ஆரம்பத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரம் தான் முதலில் கொடுத்தார் ராஜ்கிரண். ஆனால் இவரது திறமை பிடித்து போக இவருடைய நடிப்பு திறனை பார்த்து இவருடைய ஒரு பாடலையே பாட வைத்து இருப்பார் ராஜ்கிரண். ஆனால் தனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜ்கிரணை கூட பல ஆண்டுகளாக வடிவேல் கண்டு கொள்ளவில்லை. இப்படி ஒரு நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கலைஞர் 100 நிகழ்ச்சியில் சென்னையில் நடந்த விழாவில் பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டு இருந்தனர். இந்த விழாவில் ராஜ்கிரனுடன் தான் வடிவேலு பேட்டரி காரில் சென்றார். இப்படி ஒரு நிலையில் உள்ளே சென்றதும் ராஜ்கிரனை கட்டிப்பிடித்து கதறி அழுதார். அந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவி வருகின்றது.